நான் அதேமாரி இந்த டேவிட் ராக்ஃபெல்லரா இல்லை எவனோ அந்த இலுமினாட்டி தேவையா போயில எல்லாருமே இந்த கேவ்ஸ் யூனிவர் ஆரம்பிக்கும் போதே என்கிட்ட எல்லாத்தையும் காட்டி, ஆனால் சொல்லிட்டு தான் ஆரம்பித்தானோ. அதாவது நாங்கள்லாம் மாட்டோம், அதாவது நான் இந்த 4 ஜென்ரல்ஸு, என்னோடய ஃபேமிலி, அதாவது இந்த டீமு, அப்புறம் வந்து என்னோடய ஃப்யூச்சர் ஒய்ஃப்ஸு, நாங்கள் யார் மாட்டினாலும், அதாவது தோற்று மாட்டினாலும் தலையை வெட்டி தான் கொள்ளணும் எங்களை, அப்படிங்கிறது தான் ட்ரீட்டி. அவன் என்ன சொன்னான், அவன் என்ன சொல்லி தொலைச்சானே எனக்கு சொல்லலை. அதனால் அவன் வந்து அதேமாதிரி தோற்றா நான் சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிறது தான் ட்ரீட்டி. இதெல்லாம் சொல்லி தான் ஆரம்பித்தேன். அதுவும் இல்லாமல் அவனுங்களை நம்ப முடியாது. அதனால தான் நான் வந்து கடவுள் வந்து பார்த்துட்டு தான் இருக்கார், ஜீசஸு, மக்கள் நீங்களும் தான் பார்த்துட்ருக்கீங்க. நான் போய் சொல்லலை. அதேமாரி சூனியம் எல்லாத்துக்குமே காட்டிகிட்டு தான் இருக்கானோ. கேக்கு காட்டுறானோ இல்லையா, மக்களுக்கு காட்டிகிட்டு தான் இருக்கானோ, அவனுங்களுக்கு காட்டிகிட்டு தான் இருக்கானோ. அவனெல்லாம் 9, நான் இல்லை. நான் உண்மையை சொல்கிறேன். நம்பினா நம்பாட்டி போங்க, அவ்வளோதான். அவனுங்கெல்லாம் கே, மேக்ஸிமம் எல்லாருமே கே தான். அவனுங்க எல்லாருமே இந்த மாதிரி வர்றவனுங்க. அந்த இலுமினாட்டி சாங்கை முதல்ல பாருங்கடா, ஏன்டா சாவடிக்கிறீங்க? அதில் எல்லாமே போட்டிருக்கானோடா, அதில் எல்லாத்தையும் காட்டுறானோடா. எப்போ பார்த்தாலும் என்னையே சொல்லுன்னா நான் எப்படா சொல்கிறது? கேள்வி கேட்டுக்கிட்டே ஏன்டா என் தாலியாக இருக்கிறீங்க? ஏதாவது கேள்வி கேட்காதீங்கண்ணா. கேள்வி கேட்டாலும் பரவாயில்ல, கேள்வி கேட்குறது நல்லது தான். திரும்ப ஒரே கேள்வி ஏன்டா கேட்குறீங்க? அவனுங்க இப்போ என்ன சொல்லிட்டானோன்னா, ஆக்சுவலாக இப்படி சொல்லிட்டானோ, அதாவது அந்த டேவிட் ராக்ஃபெல்லர் அவனுங்கெல்லாம் கே, அந்த ஏலியன் ஜூஸ் எல்லாம் கே, அவனுங்களோட பிளட் லைன் வந்து இந்தியாவில் இருக்குது. அந்த பிளட் லைன்லாம் தான் கேஸாக இருந்து அவனுங்கெல்லாம் தான் நடிச்சுக்கிறானுங்க. அவனுங்க எல்லோரும் தான் பிரதர்ஸுங்கிறானோ. அதெல்லாம் கிடையாது. அவனுங்க எல்லாருமே கே தான். ஆனால் அவனுங்க எல்லாருமே சேஃபாக யூஎஸ், UK, கனடாவில் இருக்கானோ. அவனுங்களோட பிளட் லைன்லாம் அங்கே இருக்குது. இவனோ வந்து 9 பாய்ஸ். இந்த 9 பாய்ஸ் இவனுங்கெல்லாம் எப்படின்னா, இந்த டெஸ்ட் டியூப் பேபி இந்த மாதிரி பிறக்க வச்சு இவனுங்களெல்லாம் கே ஆக்கி வச்சுருக்கானோ. இந்த மாதிரி கேலே வெரைட்டி இருக்குது பொழுது. அப்படியே இருந்தாலும் அவனுங்கெல்லாம் இலுமினாட்டி கே, அவனுக்குள்ளே பிறந்திருந்தாலும் அவனுங்களோட பிளட் லைனில் பிளட் டைப்பில் தெரிஞ்சிடும். அவங்களோட பிளட் டைப் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த O நெகட்டிவாக இருக்காது, AB பாசிட்டிவ், A பாசிட்டிவ், O பாசிட்டிவ், O நெகட்டிவ் இதில் இருக்காது. அவங்களோட பிளட் டைப்பே வேறு. எக்ஸாம்பிளுக்கு பாம்பே பிளட் குரூப்னு ஒன்று வந்துச்சு புதுசாக. எங்கே இந்த 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 என்னது எங்கேயோ ஒரு இடத்துல, மும்பையில் வந்து ஏதோ ஒரு ப்ராஸ்டியூட்டுக்கு வந்து இந்த பிறந்த குழந்தைக்கு பாம்பே பிளட் குரூப் ஒன்று இருக்குது அப்படின்னு கிளப்பி விட்டானோ. அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஏலியனோட பிளட் குரூப்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எடுத்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, அதாவது 2005 2006 ஓசோனில் ஓட்டை விழுந்துருச்சு, அதில் இது விழுந்துச்சு, பூமி வெப்பமாகுது அப்படிங்கிற நியூஸ்லாம் வந்துக்கிட்டே இருந்தது. 2005-06 ஓட்டை விழுந்துருச்சு அப்படின்னா இப்போலாம் ஓசோன் ஒன்று இருக்குமானே தெரில. ஏன்னா அந்தளவுக்கு உலகத்தை அழிச்சிக்கிட்டு இருக்கானோ. எவனையும் எதையும் கேட்க மாட்டேங்கிறீங்க. அவனுக்கு நியூஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணணும். முதல்ல ஊருக்குள்ளே நடக்கிறதே வெளில போக மாட்டேங்குது. ஊருக்குள்ளே போகிறது அடுத்த ஊருக்கு போக மாட்டேங்குது. அடுத்த ஊரில் இருக்கிறது மாவட்டத்துக்கு போக மாட்டேங்குது. மாவட்டத்தில் போகிறது தமிழ்நாட்டுக்கு போகிறது அடுத்த ஸ்டேட்டுக்கு. அவனுக்கு எல்லா நியூஸையுமே கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னா, மேக்ஸிமம் வந்து அவனுங்க எல்லாருமே அந்த நியூஸ் சேனல் எல்லாருமே அவனுங்களுக்கு தான். அடுத்து அந்த நியூஸ் சேனலில் ஒர்க் பண்ணுற ஹெட்டு, அதாவது அந்த டாப் பொசிஷனில் இருக்கிறவனுங்க, அந்த மேனேஜர்ஸு, இவனுங்க, இந்த மாதிரி இந்த போலீஸு, அடுத்து வந்து இந்த அரசியல்வாதிங்க, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்டரு, அந்த டேரக்டரு, இந்தமாரி இவனுங்க எல்லாருமே இந்த ஒரு இம்பார்ட்டண்டான ரோலில் தான் இருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் தான் 9. முடிச்சுக்கிங்க. நான் இல்லை, நான் வந்து அவனுங்களை சொல்ல வந்தேன், என்னையை வந்து கோத்து விட்றானோ. ஆனால் உண்மையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நியூஸில் எப்போ வேணாலும் காட்டி அவனை 9 எப்பயும் முதுகில் தான் குத்தணும். பொட்டை மாதிரி போயிடும் குத்துனானுங்கன்னா இதெல்லாம் நீங்கள் தான் எடுத்து வச்சுட்டு காட்டிக்கணும். ஏன்னா என்னை கட்டிட்டு என்னை பேச விடாமல் பண்ணுவானோ, இல்லை என்னை ஏதாவது பண்ணுவானோ, இல்லை என்னை கொன்னாலும் கொண்டு விடுவானோ. இதெல்லாம் முடிச்சுக்கங்க.